प्रतद्वोचेदमृतं नो विद्वान् गन्धर्वो धाम विवृतं गुहासत् त्रीणि पदानि निहिता गुहास्य यस्तानि वेद स पितुः पिता सत् स्वाहा. ரொம்ப ரொம்ப அருமையான யஜுர்வேத மந்திரம். द्वात्रिंशो अध्याय 32வது அத்தியாயத்தில் 9வது மந்திரம். இதில் இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இறைவனே இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்கிறாரு. நீ யார்கிட்ட போய் பிரவச்சனம் கேட்கணும்? பாருங்க, மந்திரத்தில் ஒரு வார்த்தை வருது, த்ரீணி பதானி நிஹிதா குஹஸ்ய யஸ்தானி வேதச நோ தத் ஓச்சேதமிருதம். தத் ஓச்சேத். யார்கிட்ட போய் பிரவச்சனம் கேட்கணும்னா மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, யஹ கந்தர்வஹ வித்வான். யார் கந்தர்வனா வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் யார் பிடிச்சி வச்சுருக்காரோ அவர் கந்தர்வஹ. யஹ கந்தர்வஹ வித்வான். பிடிச்சி வச்சுருக்கிறதுனா வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் தாரணம் பண்ணிட்டுருக்கிறான். வேத ஞானத்தை தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய புத்தியில் யார் இறைவனை அமிர்தம்னா இறைவன், அழியாத அந்த அவிநாசி பரமாத்மனின் ஞானத்தை, ஞானமான வேதத்தை யார் தன்னுடைய இருதயத்தில் தாரணை பண்ணிட்டுருக்காரோ அவர் கந்தர்வக வித்வான். வித்வான்னா இந்த இடத்துல மகரிஷி எழுதுறாரு பண்டிதாக. பண்டிதகனா பண்டா. பண்டிதர்னா யாரு? பண்டிதர்னா யார் யாருக்கு அந்த பிரிக்கும் தன்மை விட்டதோ. பிரிக்கும் தன்மைனா யாருக்கு ஜடம் எது, சேத்தனம் எது, எது அமிர்தம் எது மிருத்தம், எது அழிவற்றது எது அழியப் போகிறது, எது நித்தியம் எது அநித்தியம், எது சுகம் எது துக்கம் அப்படிங்கிற பாகுபாடு யாருக்கு தெரியறதோ அவர் தான் வித்வான் பண்டிதர். ஸோ அப்படிப்பட்ட வித்வான் பண்டிதர் அந்த இறைவனுடைய ஞானமான வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் தாரணம் பண்ணிட்டு இருப்பார். எப்பொழுதுமே அந்த இறைவனோட ஞானத்திலேயே இருப்பார், எப்பொழுதுமே அந்த சமாதியிலேயே இருப்பார். அப்படிப்பட்ட தத் அசத், தத் சத் நூ பிரவோச்சேத். அப்படிப்பட்ட சத்னா அப்படிப்பட்ட சத்தியமான அந்த சேத்தன பிரம்மனை யார் அறிந்திருக்கிறாரோ நூ பிரவோச்சேத், அவர்கிட்ட போய் உபதேசம் கேளு. அவருக்கு தெரியும் நான் யாருன்னு. நான் யாருங்கிற விஷயம் அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. மற்றவங்க இப்போ என்ன மாதிரி ஆளுங்க புக்ஸ் பார்த்து, அஃப்கோர்ஸ் நான் என்னோடய குருநாதர்கிட்ட வேத ஞானம் கேட்டிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனக்கு இறைவனுடைய அனுபவத்தி இல்லை. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு இறைவனுடைய அனுபவம் இருக்கோ அவர்கிட்ட போய் பிரவோச்சேத் குண கர்ம ஸ்வபாவ், இறைவனுடைய குணம், இறைவனுடைய கர்மம், இறைவனுடைய ஸ்வபாவத்தை பற்றி அவர்கிட்ட போய் உபதேசம் கேளு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நூனா சீக்கிரமாக போ, டைம் வேஸ்ட் பண்ணாத, டோன்ட் டிலே. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா, அஸ்ய குஹா நிஹிதா பதானி த்ரீணி. அந்த வித்வானுக்கு அந்த பண்டிதனுக்கு த்ரீணி பதானி. த்ரீணி பதானினா 3 விஷயத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். பிரளயம், இந்த உலகம் பிரளயத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குது, இந்த உலகம் எப்படி உருவாகுது, இந்த உலகம் எப்படி சஸ்டெயின் ஆகிறது, படைத்தல் காத்தல் அழித்தல், இது 3 விஷயத்தை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். இறைவன் எப்படி உலகத்தை படைக்கிறார், இறைவன் எப்படி உலகத்தை காப்பாற்றுகிறார், இறைவன் எப்படி உலகத்தை அழிப்பார். அது மட்டும் இல்லாமல் பூத பவிஷ்ய வர்த்தமான, பூத்கால் பவிஷ்ய கால் வர்த்தமான் கால், எல்லா காலத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மனின் ஞானத்தை அறிபவர். பூதகால் என்னாச்சு, முன்னாடி என்னாச்சு, பிரளயம். பிரளயத்தில் உலகம் இல்லை. உலகம் இல்லாத நிலையில் உலகம், இந்த பிரகிருதி எப்படி இருந்தது, இந்த உலகமே இல்லை. அப்போ எப்படி இருந்தது சிச்சுவேஷன், பூத காலம். அப்புறம் வர்த்தமான காலம், இப்போ எப்படி இருக்குது உலகம், எப்படி உலகத்தை இறைவன் காப்பாற்றின்னு இருக்கார். அதே மாதிரி பவிஷ்ய காலம், நெக்ஸ்ட்டு வரப்போகிறது என்ன, உலகம் இல்லை, உலகத்தை படைச்சிட்டார், இப்போ உலகம் இருக்குது, நெக்ஸ்ட் வரப்போகிறது என்ன, திருப்பி பிரளயம் வரும்.
ஸோ அந்த மாதிரி ஞானத்தை த்ரீணி பதானி, இந்த த்ரீணி பதானினா இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா, எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், உலகத்துடைய படைப்பு, உலகத்துடைய அழிப்பு, உலகத்துடைய காப்பு, இந்த 3 விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கலைன்னா உன்னால் வித்வானாக ஆகவே முடியாது. ஏன்னா நீ அனித்தியத்தை நித்தியமாக நினச்சிட்டு இருப்ப. எது அனித்தியம்னு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. உலக படைப்பு அந்த திருப்பி 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 தியானத்தில் உட்கார்ந்து இப்படி தான் உலகம் படைக்கிறார் இறைவன், திருப்பி 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 இறைவன் மேலே நீ தியானம் பண்ணும்பொழுது இந்த உலக படைப்பை பற்றி நீ தெரிஞ்சுக்க நீ பண்டிதனாக மாறிடுவ. ஸோ அதனால் யாருக்கு இந்த ஞானம் தெரியறதோ அந்த ஞானிக்கிட்ட போய் தானி வேதசக பிதுகு பிதா, அவர் வேதனா யாருக்கு அதை தெரியுமோ அந்த அவர் நம்மளுடைய பிதா, அவர்கிட்ட போய் பிரவச்சனம் கேளு. சாமானியப்பட்ட இப்போ என்ன மாதிரி, இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன், என்ன மாதிரி ஆளுங்கிட்ட பிரவச்சனம் கேட்காதீங்க. அஃப்கோர்ஸ் என்னுடைய வீடியோவை பார்த்து ஒரு பேசிக் நாலேஜ் கற்றுண்ட பிறகு யோகிகள்கிட்ட போங்க. யோகிகள்கிட்ட இப்போ என்னோடய வீடியோ ஏன் பார்க்கணும், என்னோடய வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது உண்மை, வேதத்தில் இந்த விஷயம் இருக்குது, நம்ம வித்வான்கிட்ட போகணும், நம்ம யோகியை தேடணும், நம்ம ஆச்சாரியர்கிட்ட போகணும், நம்ம தீட்சை வாங்கணும், நம்ம தபஸ்யா பண்ணணும். ஆச்சாரியர்கிட்ட போனால் தான் நீங்கள் தவம் கற்றுக்க முடியும். அஃப்கோர்ஸ் என் சேனலில் நிறையா தவத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் உங்களால் தபஸ்வியாக இது வரைக்கும் ஏன் மாற முடியலன்னா, ஏன்னா என்னுடைய தாக்கம் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. ஸோ குருநாதர்கிட்ட போகணும். நம்ம குருநாதர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் இறைவன் சொல்கிறாரு, குரு கிட்ட போ, நீ என்கிட்ட வர முடியாது, ஏன்னா எனக்கு உருவம் இல்லை, என்னால் பேச முடியாது, என்னால் உனக்கு ஞானம் கொடுக்க முடியாது. நான் யாருக்கு ஞானம் கொடுத்துருக்கேனோ அவர்கிட்ட போ. நான் ஞானம் கொடுத்தது யார்? குஹா விப்ருதம் அமிர்தம் தாம கந்தர்வஹ வித்வான். அப்படிப்பட்ட வித்வான், என்னை சமாதியில் உணர்ந்தவர், என்னுடைய ஞானமான வேதத்தை அவருக்குள்ளே தாரணம் பண்ணிட்டு இருக்காரு, எப்பொழுதுமே என்னுடைய உபாசனையில் இருக்கார், அவர் என்னை உணர்ந்தவர் அந்த யோகி. அந்த மாதிரி ஒரு யோகியை தேடு. அந்த யோகி கிட்ட போய் நான் யார், இந்த உலகத்தை நான் எப்படி படைக்கிறேன், இந்த பிரளயம் எப்படி நடக்கிறது, பிரளய காலத்திலிருந்து உலகம் எப்படி உருவாகிறது, இந்த உலகத்தை நான் எப்படி காத்துட்டு இருக்கேன், என்னுடைய ஞானம் என்ன, என்னுடைய தர்மம் என்ன, என்னுடைய கர்மம் என்ன, என்னுடைய சுபாவம் என்ன, அவர்கிட்ட போய் சீக்கிரமாக கேளு. டைம் வேஸ்ட் பண்ணாத. வாழ்க்கை முடிஞ்சிடும். நாளைக்கு நீ உயிரோடு இருப்பியே இருக்க மாட்டேன்னு தெரியாது. நம்ம நாளைக்கு கிளம்புற உயிரோடு இருப்போமாங்கிறதுக்கு கேரண்டி என்ன சொல்லுங்கள்? இப்போ நேத்திக்கு நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மனசில் வருது. இப்போது நேத்திக்கு என்னுடைய சேனல் வியூவராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாசிபிள் இருக்குது, 12,000 பேர் இருக்காங்க. நேத்திக்கு என்னுடைய சேனல் வியூவர் சப்ஸ்கிரைபராக இருந்திருக்காரு, இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. பாசிபிள் இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இறைவன் சொல்கிறாரு, அந்த சர்வரக்ஷக் பிதா பரமாத்மாவுடைய ஞானத்தை யாருக்கு தெரியுமோ அந்த ஞானிகிட்ட போய் நீ போய் பிரவச்சனம் கேளு. அவர்கிட்ட போய் நீ பிரவச்சனம் கேட்டால் என்ன ஆகுனா, உனக்கு தவம் செய்யறதுக்கான இன்ஸ்பிரேஷன் வரும், உனக்கு தர்மத்தில் நடக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் வரும். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழணுங்கிற இன்ஸ்பிரேஷன் கொடுப்பார் அவர். ஸோ அதனால் जो विद्वान लोग ईश्वर के मुक्ति साधक बुद्धिस्ट स्वरूप का उपदेश करें. विद्वान लोग யார் பண்டிதரோ, யார் யோகியோ, வித்வான் தபஸ்வி ரிஷி முனி கிட்ட போய் ஈஸ்வர் இறைவனுடைய முக்தி சாதக் புத்திஸ்ட் ஸ்வரூப், இறைவனுடைய முக்தி, ஈஸ்வர்க்கே முக்தி சாதக், இறைவனை அடைவதற்கான, முக்தியை அடைவதற்கான அந்த ஞானத்தை அவர் உபதேசம் பண்ணுவார். அவர்கிட்ட போய் உபதேசம் கேளு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவார், டீக் டீக் பதார்த்தம் கே और ஈஸ்வர் கே. இந்த பதார்த்தம் இப்படி, உன்னுடைய பதார்த்தம் என்ன, உன்னுடைய உடல், இந்த உடலை இப்படி உபயோகிக்கணும், இப்படி உபயோகிக்கக்கூடாது, இந்த உடலுடைய யூஸ் இது யூஸ் இல்லை, இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும், இந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது. கல்யாணம் ஆகிடுத்து, மனைவியோடு எப்படி வாழ வேண்டும், குழந்தை எப்படி பெற்றுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம குருநாதர்கிட்ட போய் தான் கற்றுக்க முடியும். இல்லாட்டி நம்ம கற்றுக்கவே முடியாது, யாருமே நமக்கு சொல்லித்தர முடியாது. அதே மாதிரி குழந்தை பிறந்து விட்டது, இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், இதுவும் குருநாதர் தான் சொல்லி தருவார். அதே மாதிரி காலம்பர் எழுந்த உடனே சந்தியா உபாசனை செய்யணும், தியானம் செய்யணும், ஹோமம் செய்யணும், தர்மத்தில் நடக்கணும், இது எல்லா ஞானத்தையும்
டீக் டீக் பதார்த்தம் கா கியான் சப்கா கியான், எல்லா ஞானத்தையும் இறைவனை குருநாதரை தவிர வேறு யாரும் நமக்கு சொல்லித்தர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட குருநாதரை நீ அடைய வேண்டும். இதுவே என்னுடைய ஆணை, இதுவே என்னுடைய ஆசீர்வாதம், இதுவே என்னுடைய ஆக்யா, இதுவே என்னுடைய விருப்பம். இறைவன் சொல்றார், இறைவனோட விருப்பம் இது. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். யஜுர்வேதம் 32 அத்தியாயம் 32வது அத்தியாயம் 9வது மந்திரம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.